பிறந்த உடனே சொல்லிடுவாங்க, குழந்தை வந்தவுடனே காட்டி கொடுக்கணும் நம்ம பிள்ளை அப்படின்னு. அடுத்து வளர்ந்த வரையில இந்த பிள்ளைக்கு இந்த பையனுக்கு பொருத்தமா இருக்கு, இது ரெண்டும் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பெற்றோர்களுக்கு சொல்லுவது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் வயசானவுடனே முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் சூழல் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அப்புறம் பார்த்தா பள்ளிக்கூடம் போயில பார்த்தா அதுதான் யாராவது விரும்பிடுவாங்க, அங்க ஒண்ணு. திருப்பி அப்புறம் நடைமுறையில காலேஜ் போயில அங்க ஒண்ணு. இப்படி பலர்களை பார்த்தாலும் அந்த அன்பு என்பது மாறி மாறி ஒரு இடத்துக்கு தகுந்தான் போல. கடைசியில கை பிடிக்கிறதா யாராவது ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ண முடியும். அதுபோல பார்த்துக்கிட்டு எனக்காக காத்துக்கிட்டு சொன்னவங்க சாதாரண நீ போனா கிடைப்பாளா, நீ போனா கிடைப்பாளா, எனக்காக வலிமையில் வெளியேக்கு காத்து கொண்டு இருக்குங்க. ஆமா, உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா, ஆனாக மனமும் மாறலாம். எப்படி பார்ப்போம் பாப்பா, நல்ல
புடிச்சுட்டு தெரியல அதே புடிச்ச பார்க்கலாம் சாதாரணமா காட்டிட்டு தர்றாங்களே எத்தனையோ காவா தெரியுது சும்மா எத்தனையோ காவா பார்த்துருக்கேன் அதான் பிடிக்க வந்திருக்கேன் பிடிக்க எனக்கு சொந்தமான குட்டி அழகான குட்டி அன்பான குட்டி இல்ல மான்குட்டி அற்புதமான குட்டி ஆமா இவரை பாத்தீங்கன்னா மான்குட்டி வேட்டையாடுற மாதிரி இருக்கு மான வேட்டையாடுற பத்தி என்ன இருக்குது நீங்க ரொம்ப கோஷக்கண்டிய கொண்டு மான்குட்டி வேட்டையாடுறீங்க பார்த்தா அப்படி தெரியாது நல்ல நல்லதை காப்பாடுறது கோஷக்கண்டிய தோசைக்கண்டியது அப்படியா இருக்கு சரி உன் பார்வைக்கு எப்படி இருக்குன்னா அப்ப நீ வீட்டுல வேற வேலை பாக்குறது இல்ல தோசை சொல்றது பணியாரம் சொல்றது இதுதான் வேலை தோசை தான் பிடிக்கும் நல்லா ஆட்டிட்டியா என்னதான் நல்லா சொல்ல அப்ப நல்ல அனுபவம் இருக்குது சிலிமுகம் பாருங்கள் இதுக்கு பேரு சிலிமுகம் அம்பு இது என்ன செய்யுங்க இது செய்யாங்க அதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி அனுப்பணும்னா அவருடைய வேலை எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் செஞ்சுட்டு திரும்ப கைக்கே வந்துடும் நீட்னா காட்டுமா சார் நீட்னா வேலையை செய்யறத பார்த்து செஞ்சு சரி இல்ல அது என்னோட வேலை இல்ல கண்டவெல்லாம் கிடைக்கிறது காட்ட முடியுமா உரிய பொருட்களை தான் காட்ட முடியும் நீக்க முடியும் என் பேரு கந்தவேடை ஆமா அப்படி சொல்லுவேன் ஆமாங்க ஆமா ஆமா என் பேரு கந்தவேடை கையில மேல காட்டுறது அந்த வேடை பந்த வேடைச்சி அண்ணன் ஒருத்தருக்கு ஒரு வேலை பார்க்க மாட்டேன் அந்த இடத்துல இருந்துக்குவேன் ஆமா கிட்டத்தட்ட வீடியோ ஓடுது ஆமா கிட்டத்தட்ட அவர் மேல வேலை கூட பார்க்க மாட்டேன் என்ன இடத்துல நின்று எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு அண்ணன் அப்படி ஆமா தம்பி இருக்கிறாரா இந்த தம்பியை சொல்லு அது உங்களுக்கு கூட பிறந்த தம்பி அப்ப தம்பின்னு நீ அதான் நடத்துல ஏன்னா கூட பிறந்த தம்பி இருக்காருங்களா தம்பி இருக்காரு நாங்க அப்பப்போ அப்படியே வந்துச்சுங்க ஏன்னா தம்பிங்கிறத பாதுகாத்து வச்சிருக்கிறேன் என்ன தந்தா உடம்புதான் தம்பி சரியா இருந்தா எந்த வேலையும் செய்ய முடியாது அவன் எவனுமே ஆத்மா வச்சுக்க மாட்டான் எந்த வேலைக்கு நீங்க அங்க இருக்கிறது நீ சொன்ன தம்பி இருக்கே இந்த தம்பியை சரியா தட்டி கொடுத்து வச்சுக்கிறேன்னா அவன் கிட்ட அளவு நீங்க இதை வச்சு என்ன பண்ணுது அதாங்க இந்த அன்பை வச்சு அடிச்சு பிடிக்கிறது இல்ல நாங்க யாரு இல்ல நீங்க யாரு மோசமானாங்க என்ன மோசமானாங்க காட்டுல நாங்க ஓட்ட விட என்ன ஓட்ட விட உங்களுடைய தொழில் வேட்டையாடுறீங்க நீங்க வேட்டையாடுவீங்க உங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க காவலா இல்ல அதாவது எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அதான் காவலுக்கு வந்துருக்கிறீங்களா இல்ல என் தங்கச்சி காவல் சரி நாங்க ரெண்டு பேரும் காவல் சொல்ல வரேன் ஏன்னா பேரு வந்தது காவல் ஆனா நீங்க செய்வது காவல் தானே ஆனா என்ன உங்க குடும்பத்துல வந்து வயசுல இருந்தா அறிவிப்பாங்க காட்டுச்சு யாரோ ஒருத்தர் தான் அப்படி போ அப்படின்னு சொல்லி நீங்க என்ன மந்திரம் இல்லையா தங்கி வச்சிருக்கீங்களா கலவோட சொல்றீங்க இல்ல உண்மைதானே சரி பரவாயில்லங்க நீங்க உங்க பேர் என்ன ஏன் பேர் கேட்குறீங்களா நான் வீரத்தை என்ன பேர் செஞ்சு உங்களுக்கு வீரத்தை நான் ஏன் கேட்குறீங்க 10 வருஷம் இருந்தாலும் ஒத்த கையில சட்டார் பெருமையான வேலை புதுசு ஒரு ஆள் பிடிக்க முடியுமா 10 வருஷம் ஒரு கையில சட்டார் பிடிக்க முடியுமா அடிக்க முடியுமா சட்டார் அடிச்சுன்னா சத்து செத்து போயிடும் சரி அது மட்டும் இல்ல மூட்டை பூச்சி 30 மூட்டை பூச்சி எடுத்தாலும் ஒத்த நேரம் நசுக்கிறீங்க இது ஒரு அற்புதமான விளையாட்டு அதனால வீரத்தை பரவாயில்லங்க செயல் நினைக்கிறேன் வேற நல்லா இருக்குது ஆனா நான் பார்க்கறது சரி அம்மா பேர் என்ன எங்க அம்மா வேறுங்களா மங்கை மோ கிண்ணி கிண்ணி அது என்ன கிண்ணி மங்கை மோகினி 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 அப்பா பேரு நம்பி என்னத்த நம்பி இல்ல நம்பி எப்ப பார்த்தாலும் இதே
தங்கச்சி எத்தனை பக்கத்துல வச்சுட்டு இந்த தங்கச்சி இதை விடவா வேற ஏன்னா இருக்கு வீட்டுல வந்து அழகா அன்பா இருக்கான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சரி ஆனா அங்க இருக்கு நீங்க அட்டையில போய் கேட்டேன் சரி பக்காலியே உழுது முடிச்சுப்பா கிளம்பிட்டாங்க நான் முடிச்சு கொடுப்பா ஆமா இங்க அக்கறை வக்காலியே சரி வக்காலி அவங்க கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்ப நீ நோக்கத்துல எதுவுமே செய்யலையா என்ன சொல்றியா இவ்வளவு காட்டுல தண்ணியா நீங்க எதுவுமே செய்யலையா ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே இல்லை தெரியா செய்ய முடியாதுமா சரி சரி தங்கச்சி தள்ளிக்கா சரி அப்படின்னு சொன்னேன் வந்தா புடிச்சு கொடு இல்லையா போன் சொல்லி அடிச்சு போட்டு நல்ல பகமா நீங்க பாருங்க பாருங்க பேரையும் நேரில் ஒரு பொறுமையும் பொறுமையில் ஒரு பெருமையும் கைப்பொருள் விளையாட்டு விளையாடி கேட்டுக்கொண்டு அப்படி சொல்லிட்டு உரையாடு உயர்ந்த உடனே வருகை வருகை என்று வரவர்களே நாங்கள் யாரை எதிர்க்க வந்து விரும்புனா தினத்திற்கு பார்க்கலாம் வந்தாரை வாழ்க்கை ஒன்றுமே நாட்டிலே செத்துரைக்கு பெருமாள் திருநெல்வேலி சென்னையை வரவேற்கிறேன் என் தாய்மாமன் பரிசாக கொடுத்தது 2 மாடு அதிலே இளைய குட்டி ஒரு திரைச்சொலை இருந்துச்சு காவலர் நிறுவனம் கேட்டு கட்டுக்காவல் தலைமை இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கேட்டு பிடித்துக் கொள்ளாமல் தெரிவித்தார்கள் நீங்களும் எதிர்பாராதமாக வந்துவிட்டீர்கள் ஆகையினாலே அது எந்த மானாக இருக்கும் என்பதை ஆராய்ந்து அறிந்து இந்த மாநிலம் அப்படின்னு எனக்கு கொடுத்தீங்கன்னா மாற்று மகிழ்ச்சி எனக்கும் மறக்காமல் நீங்க செய்யக்கூடிய ஒத்துழைப்புக்கு மன நிறைவு உங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு எனது மாநிலம் எப்படி வந்தது என்பதை நம்புகின்றேன்
நீ உத்தமியா அப்படியே உத்தமியாவை இருந்தா வீடு தீயவங்க அக்னியவா இறங்கிவா அப்படின்னு சொல்லியாச்சு. மறுபடியும் சொல்றாங்க அக்னி வளர்க்குறாங்க. சீதை வந்து அக்னியில் இறங்கி வர சொல்றாங்க. சீதை அக்னியில் இறங்கி வரும்போது அப்பதான் ராமன் யாரு சீதையை கூட அவ்வளோ உயர்வாக நினைக்கல. ராமன் எதிரியாக ராவணன் என்ன சொன்னாங்க? சரி ராவணா நீ இவ்வளவு உத்தமன் நினைக்கவே இல்லையா? இப்ப தரதான் நீ ராவணா நீ இவ்வளவு உத்தமன் இருந்திருக்க அப்படின்னு சொல்லி ராவணன் அப்பதான் ராவணனே வந்து ராவண குல அதிசயத்தை கொடுத்தார் இல்லையா? அப்பதான் இவ்வளவு முடிஞ்சதுல இருந்து பிரச்சனை நல்லாவே வாழ முடியல. இதுக்கு மேலே இன்னும் பிரச்சனை வேணும்னு சொல்லி தாயாக்கப்பட்ட பூமியிலேயே அகற்ற பூமியிலேயே ரெண்டா கிடக்க அந்த அம்மா உள்ள போயிட்டாங்க. அப்ப என்னாச்சு?